எக்ஸலண்ட். இப்போ வந்து ஒரு helloworld.php அப்படின்ற ஒரு கோடிங் பண்ணோம். அதை யூஸ் பண்ணி PHPனுடைய கான்செப்ட்ஸை ஒரு முறை ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஏ PHP ஃபைல்? ஒரு PHP ஃபைல்னால் என்ன சார் இருக்கும்? அதில் டெக்ஸ்ட் இருக்கும், HTML இருக்கும், CSS இருக்கும், JavaScript இருக்கும் அண்ட் PHP கோட் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இதில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HTML டேகு. ஸோ இங்கே வெல்கம் டு PHP அப்படின்னு போடலாம். இது வந்து இது டெக்ஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய HTML டேகு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம JavaScript, CSS எல்லாமே இருக்கலாம். ஒரு PHP பேஜ் அப்படின்னா அது எல்லாமே இருக்கலாம். அது கூடவே PHP ஸ்கிரிப்ட் இருக்கும். PHP ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்? இது வந்து ஸ்டாண்டர்ட் ஓப்பனிங் டேக், அதனுடைய க்ளோசிங் டேக். இதுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்கிரிப்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டட் பை த சர்வர் ரிசல்ட்ஸ் இன் HTML நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம இந்த அப்பாச்சி சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு அப்பாச்சி சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா என்ன ஆகுது? ஒர்க் ஆகலை, இதால் ரன் பண்ண முடியல. இதே ஒரு HTML பேஜாக இருந்தால் இம்மிடியட்டாக நமக்கு வந்திருக்கும். ஆனால் PHPயாக இருந்தால் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அப்போது இந்த PHP அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஃபைல் இருக்குது அப்படின்னா அதை இன்டர்பிரட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஒரு தனி என்ஜின் வேணும், சர்வர் வேணும். அதை தான் இங்கே பார்க்குறோம். அப்போது அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகுது. அப்போது எக்ஸிக்யூட்டட் பை சர்வர் ரிசல்ட்ஸ் இன் HTML. இப்போ இது வந்து அவுட்புட் வந்திருக்கு. பட் இதனுடைய கிளையண்ட் சைடு சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா என்ன இருக்குது அப்படின்னா PHPனுடைய ஒரு சிங்கிள் இது கூட இங்கே இருக்காது. எந்த விதமான தடையுமே இருக்காது. PHPயில் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எந்த தடையுமே இருக்காது. ஏன்னு கேட்டால் இதில் PHP டேக்குள்ளார என்ன இருந்ததோ அது எல்லாமே எக்கோ கமாண்டுடைய அவுட்புட் மட்டும்தான் இங்கே இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அப்போ என்ன ஆகுது? நமக்கு பியூர் HTML, CSS, JavaScript-ஆக மாறிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட்டு. ஸோ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குது? .phpன்னு தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா helloworld.phpன்னு தான் நேம் கொடுத்துருக்கணும். ரைட். அடுத்தது PHP வந்து என்ன சார் பண்ணும் அப்படின்னா டைனமிக் பேஜ் கண்டென்ட். சார் ஹலோ வேர்ல்டுன்னு PHPயில் போய் எக்கோ கொடுக்கறதுக்கு நான் டைரெக்டாகவே டைப் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்குக்கெலாம் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சர்வரில் இப்போ என்ன டைம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம C ப்ரோக்ராமிங்கில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். பவர், சைன், காஸ், ஸ்டாண்ட்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டுருப்போம். அதே மாதிரி டேட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். எனக்கு டேட் என்ன ஃபார்மெட்டில் வரணுங்கிறத நாங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயரு, ஹவர், மினிட்டு, செகண்டு எனக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், செகண்ட், ஹவர், மினிட், செகண்ட் மாறுது பாருங்கள். சர்வர் இதை எக்ஸிக்யூட் ஆகும் போது என்ன டைம் இருக்கோ அந்த டைமை டைனமிக்காக எனக்கு கொடுக்குது. அப்போது இது என்ன ஆகும்? ஒவ்வொரு செகண்டும் இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் எப்படி கண்டென்ட்டை மாற்றிருக்கேன் அப்படின்னா டைனமிக் கண்டென்ட்டை சர்வனுடைய டேட் அண்ட் டைம் எடுத்து டிஸ்பிளே பண்ணுறதன் மூலமாக இதனுடைய கண்டென்ட் மாறுற மாதிரி நான் வச்சுருக்கேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் 12 மணி வரைக்கும் குட் மார்னிங் அப்படின்னு மெசேஜ் வரணும். 12 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு வரணும். இல்லை ஒரு 5 மணி வரைக்கும். 5 மணிக்கு மேலே குட் ஈவினிங் வரணும். நைட்டு 9 மணிக்கு மேலே குட் நைட்னு வரணும்னு வச்சுங்க. அப்போது இந்த டைமை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நான் அந்த மெசேஜை டைனமிக்காக வர்ற மாதிரி பண்ண முடியும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது டைனமிக் பேஜ் கண்டென்ட். ஆக்சுவலாக இந்த டைனமிக் பேஜ் கண்டென்ட்ன்றது எதை ரெஃபர் பண்ணோன்னா, நம்ம ஒரு டேட்டா பேஸில் நிறைய ப்ராடக்ட்னுடைய இன்ஃபர்மேஷனோ இல்லை நம்மளுடைய சர்வீஸினுடைய இன்ஃபர்மேஷனோ வச்சுப்போம். யூசர் என்ன மாதிரி ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறாரோ அந்த கண்டென்ட்டை நம்ம அந்த டேட்டா பேஸில் இருந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணுவோம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
அமேசான் போகிறீங்க, அமேசானில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் சர்ச் பண்ணுறீங்க, பேஜ் ஒன்று தான், அதே பேஜ்லேயே என்ன ஆகுது, நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் மாறிக்கிட்டே வருது. அதை தான் டைனமிக் பேஜ் கண்டென்ட்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பிஹெச்பி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அமேசான் மாதிரியான ஒரு வெப்சைட்டையே நம்மளால் உருவாக்க முடியும். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் சைடில் ஃபைல் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கறது தான் ஃபார்ம் டேட்டான்னு சொல்கிறோம். சில விஷயங்களை நம்ம குக்கியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு யூசர் வந்து நம்மளுடைய சைட்டை ப்ரௌசர் பண்ணுறாரு. இப்போ அவர் ப்ரௌஸ் பண்ண லாஸ்ட் டைம் வந்து என்ன பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து அவர் ப்ரௌஸ் பண்ணாரோ அதை அவருடைய மிஷின்லேயே நம்ம லோட் பண்ணிக்கலாம். அடுத்த முறை அவர் நம்மளுடைய சைட்டுக்கு வரும்போது டைரெக்டாக அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் பேஜுக்கே நம்மளால் கொண்டு போய் சேர்த்த முடியும். எப்படி? இந்த குக்கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ரிக்வஸ்ட் வரும்போது இந்த குக்கீஸ்னுடைய இன்ஃபர்மேஷனும் சர்வருக்கு வரும். அப்போ சர்வரில் அதை லாஸ்ட்டாக எந்த ப்ராடக்டை பார்த்தாரு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவருக்கு அதே ப்ராடக்டினுடைய இன்ஃபர்மேஷனை காட்டலாம். ஸோ அப்போது அவங்களுக்கு என்ன ஆகும், மறுபடியும் சர்ச் பண்ணுற வேலை மீதியாகும். இந்த மாதிரி இந்த குக்கீஸை எப்படி வேணாலும் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூசருக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்ச்சிங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுளினுடைய சர்ச் இன்ஜினே டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா பேஸ்லேருந்து கண்டென்ட்டை எடுத்து அதை தான் நமக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. சரி, ஏன் பிஹெச்பி யூஸ் பண்ணுறோம்? இட் சப்போர்ட்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஓஎஸ். ப்ராக்டிக்கலாக எந்த ஓஎஸில் வேணாலும் இது ரன் ஆகும். ரொம்ப சிம்பிள். அடுத்தது சப்போர்ட்ஸ் வேரியஸ் வெப் சர்வர்ஸ், ஐஏஎஸ், அப்பாச்சி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெப் சர்வரில் இது கண்டிப்பாக ரன் ஆகும். சப்போர்ட்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா பேசஸ். பார்த்தீங்கன்னா MySQL டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா MySQL கூட வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு, அது ஃப்ரீ இல்லை. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா MariaDB அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி SQL சர்வரோ இல்லை ஆரக்கிளோ, ஸோ எந்த நம்ம டேட்டா பேஸ் வேணாலும் நம்ம PHP மூலமாக ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பிஹெச்பிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப ஈஸியான லாங்குவேஜுங்க கற்றுக்கிறதுக்கு. அதுவும் சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் 50% ஆல்ரெடி பிஹெச்பி படிச்சிட்டிங்க. ஒருவேளை நீங்கள் பிஹெச்பி வந்து சி ப்ரோக்ராமிங் படிக்கலைன்னா நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா எங்களுடைய சி ப்ரோக்ராமிங் கோர்ஸை ஒரு முறை ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட போதும். ஃபுல்லாக ப்ரோக்ராமிங்கில் இன்டெப்த்தாக நீங்கள் கற்றுக்கணுன்னு இல்லை, ஃபாஸ்ட்டாக ஒரு முறை அந்த கான்செப்சுவலாக புரிஞ்சிட்டு வந்துட்டிங்கன்னா கூட போதும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இதனுடைய எங்களுடைய சி ப்ரோக்ராமினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம். சரி, நம்ம HTTP ஆர்கிடெக்சர் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் பார்த்தோம். இப்போது இந்த HTTP ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது கிளையண்ட் அப்படிங்கிறது ப்ரௌசர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரௌசர்னு சொல்கிறோம். இப்போ க்ரோம் வந்து ப்ரௌசர். இங்கே இருந்து நான் ஒரு குறிப்பிட்ட பேஜை ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த பேஜை ரிக்வெஸ்ட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த அப்பாச்சி வெப் சர்வர் என்ன பண்ணுதுன்னா அதை இன்புட் வாங்குது. அதுக்கு தான் அந்த ரிக்வெஸ்ட் போகுது. எப்படி அந்த ரிக்வெஸ்ட் போகுது? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சர்வர்னுடைய நேம் கொடுக்குறோம். இப்போ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னா இந்த சிஸ்டத்தையே குறிக்குது. இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் நிறைய சர்வர் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா SQL சர்வர் இருக்கலாம், ஆரக்கிள் சர்வர் இருக்கலாம், அப்பாச்சி சர்வர் இருக்கலாம், IIS சர்வர் இருக்கலாம். இந்த ஒவ்வொன்றையும் போர்ட் அப்படிங்கிற ஒரு நம்பரால் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அப்பாச்சி சர்வருக்கு நம்ம என்ன போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்னா 8018 கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த நேம் என்ன பண்ணுதுன்னா இதே சிஸ்டத்தில் இருக்கிற அப்பாச்சி சர்வரை அதுக்கு இந்த ரிக்வெஸ்ட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லுது. அதாவது helloworld.php அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை கொண்டு போ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அது என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக அப்பாச்சி சர்வருக்கு வருது. இந்த அப்பாச்சி சர்வருக்கு வந்த உடனே இந்த அப்பாச்சி சர்வர் என்ன பண்ணுதுன்னா இது பிஹெச்பியாக இருக்கிறதுனால இந்த ரிக்வெஸ்ட் வரும்போது அது பிஹெச்பியாக இருக்கிறதுனால அது டைரெக்டாக பிஹெச்பி என்ஜினுக்கு வந்து கொடுத்துரும். இந்த பிஹெச்பி என்ஜின் அந்த எங்கெங்கெல்லாம் பிஹெச்பியினுடைய டேக் இருக்கோ அதுக்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது எக்கோவோ பிரிண்ட்டோ யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய அவுட்புட் அந்த இடத்துல ரைட் பண்ணி நமக்கு HTML கொடுக்கறது தான் இந்த பிஹெச்பியினுடைய என்ஜின். இன் அடிஷன் தட்
இந்த PHP என்ஜின் வந்து டேட்டாபேஸோடையோ இல்லை மெயில் சர்வரோட மெயில் அனுப்புறதுக்கோ இல்லை ஒரு ஃபைலில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ XML ஃபைல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ இந்த PHP என்ஜினுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும், தேவையானதை ஆக்சஸ் பண்ணி என்ன வேலை பண்ணுமோ அந்த வேலையை பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுது, HTML ரிட்டர்ன் பண்ணுது. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்க பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் உள்ளே வர்றதும் ஒரு HTML தான் உள்ளே வரும், அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் போகிறதும் HTML தான் வரும். மற்ற சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் எல்லாமே இந்த வெப் சர்வர்லேயே நடக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வெப் சர்வர்னா அப்பாச்சி வெப் சர்வரை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் PHP என்ஜினை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போது ஓவராலாக PHPனா என்ன, அது எப்படி ரன் ஆகுதுங்கிற ஒரு கிளியரான பிக்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். வாங்க PHPனுடைய லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.